உணவு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருந்துச்சு? வண்ணமயமான உணவுகளில் அல்லாஹ்வின் தூதர் நல்லா சாப்பிட்டுருக்கிறாங்களா? சாப்பாடு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அதிகமான உணவை அவர்கள் உண்டு சுவைக்கவில்லை. பல நாட்கள் பட்டினி, பல மாதங்கள் வீட்டில் அடுப்பெரியாது. வீட்டில் வந்து கேட்பாங்க, சாப்பாடு இருக்கா? இல்லைன்னு சொல்லப்படும். நோன்பு இருப்பார்கள். பல நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய உணவு வெறும் பேரித்தம்பளமும் தண்ணீரும், சாப்பாடு இருக்காது. பேரித்தம்பளத்தை சாப்பிடுவாங்க, தண்ணீரை குடிப்பார்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உணவின் நிலை. சில நேரம் உணவு கூட இல்லாம வீட்டில் வந்து குழம்பு இருக்கான்னு கேட்பாங்க. குழம்பையாவது சாப்பிட்டுக் கொள்வோம் என்று, குழம்பு இருக்கா என்று தம்முடைய மனைவிமார்கள்ட்ட கேட்பாங்க. குழம்பு இல்லை, ஆனால் வினிகர் இருக்கிறது என்று சொல்வார்கள். வினிகர் என்பது ஒரு உணவை அதில் தொட்டு சாப்பிடுவதற்குரிய ஒரு பொருள். வினிகர் தான் இருக்காது, அதுதான் இருக்கிறது என்று சொல்லும்போது, அப்படியா, அதை கொண்டு வாருங்கள் என்று கேட்பார்கள். வினிகரை தொட்டு சாப்பிட்டு விட்டு இதுவே நல்ல குழம்பாக இருக்கின்றதே என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். இந்த அளவுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு இருந்தது.